ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம் இ டிரைவ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் பற்றின முழு விவரம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா மானியம் வந்து கிடைக்கிது, சப்சிடி அமௌண்ட் வந்து கிடைக்கிது இந்த பிஎம் இ டிரைவ் ஸ்கீம் மூலமாக. ஸோ அதனால இந்த ஸ்கீம் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எலக்ட்ரிக் வண்டி வாங்க போங்க. ஓகே, அதே மாதிரி இந்த தகவலை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும், அது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கடந்த நவம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் இ டிரைவ் ஸ்கீம் பற்றி பிஐபி தரப்புல இருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிடுறாங்க. யார் அப்படின்னு பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அவங்க வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த பிஎம் எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட், அதாவது இந்த பிஎம் இ டிரைவ் ஸ்கீமுக்காக கேபினட் தரப்புல 10,900 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில இருந்து அக்டோபர் 1, 2024 இருந்து இந்த 10,900 கோடி ரூபாய்க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க இந்த ஸ்கீமுக்காக. இது அக்டோபர் மாசம் வெளிவந்த அந்த ப்ரெஸ் ரிலீஸ், இதுலயே வந்து அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக இந்த 10,900 கோடி ரூபாய் பிஎம் இ டிரைவ் ஸ்கீமுக்காக ஒதுக்கியிருக்காங்க, இது எப்போ வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னா அன்டில் மார்ச் 31, 2026. ஸோ வரப்போற மார்ச் 31ஆம் தேதி தாண்டி அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் மார்ச் 31, 2026 வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து எனேபிள்ல தான் இருக்க போகுது. இது எதுக்காக இந்த பிஎம் இ டிரைவ் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிறதுக்காகவும், அதே மாதிரி டெவலப் எசென்சியல் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நிறைய பேர் நம்ம எதுக்காக இ டிரைவ் வந்து இ வெஹிக்கிளுக்கு வந்து போக மாட்டேங்கிறோம், சார்ஜிங் ஸ்டேஷன் அங்கங்கே இல்லை, அந்த ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கொண்டு வந்து நிறைய இடத்துல, இந்தியா முழுக்க நிறைய இடத்துல தெரிஞ்சுட்டு ஒரு 2000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தின தகவல் அடுத்தடுத்து இருக்கு, நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொல்யூஷன், காற்று வந்து மாசுபடுறதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் இந்த பிஎம் இ டிரைவ் அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. The PM e-Drive initiative promotes mass mobility by supporting public transportation system. ஸோ இந்த பிஎம் இ டிரைவ் ஸ்கீம் மூலமா ஒன்லி 2 வீலருக்கு மட்டும் வந்து மானியம் கொடுக்காம 3 வீலர், ஆட்டோ ரிக்ஷா, பஸ்ஸு, ஸோ இது போன்ற ஆம்புலன்ஸ், இது போன்ற வாகனங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மானியம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனுடைய கீ காம்பனன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 2 வீலரு, 3 வீலர், அதே மாதிரி இ ஆம்புலன்ஸ், இ ட்ரக்கு, இ பஸ்ஸஸ், அதே மாதிரி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்றது. நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க நிறைய இடத்துல சார்ஜிங் ஸ்டேஷன் கொண்டு வர போறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெஸ்டிங் ஏஜென்சி வந்து அப்கிரேட் பண்றதுக்காகவும் இந்த பிஎம் இ டிரைவ் ஸ்கீம் மூலமா 10,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி இருக்கிறாங்க. சப்சிடி பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. டிமாண்ட் இன்சென்டிவ்ஸ் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் such as E2 wheelers, E3 wheelers, ambulance, E-trucks and other emerging categories of electric vehicles. ஸோ இந்த வெஹிக்கிள் எல்லாத்துக்கும் சப்சிடி வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த நெட்வொர்க், அதாவது சார்ஜிங் ஸ்டேஷனுடைய நெட்வொர்க்கை விரிவுபடுத்த போறாங்க. கிராண்ட்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் கேபிட்டல் அசெட்ஸ். ஸோ அந்த ஃபெசிலிட்டி யார் கொண்டு வர போறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொண்டு வர போறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொண்டு வராங்க. இப்போ சர்ஜின் சேல் ஆஃப் இ வெஹிக்கிள்னுடைய சேல்ஸ் ரெக்கார்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த வருஷம் சேல்ஸ் ஆஃப் 2024 to 2025 பார்த்தீங்கன்னா E2 வீலர் 5,71,411 வெஹிக்கிள் சேல்ஸ் ஆயிருக்குது. E3 வீலர் 1,164, E3 வீலர் அதுலேயே வந்து L5 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 71,500 வெஹிக்கிள் வந்து சேல் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. இப்போ இதுக்கு இன்சென்டிவ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 2 வீலர்ஸ் பார்த்தீங்கன்னா the aims to incentivize approximately 27.7 lakh electric 2 wheelers only. E2 wheelers equipped with advanced batteries are eligible for this incentive. அதாவது ஒவ்வொரு வெஹிக்கிள் கேட்டகரி வைஸா அவங்க எத்தனை வண்டிக்கு நாங்க இந்த மானியம் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. E2 வீலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 24,79,000 வெஹிக்கிள்க்கு வந்து நாங்க மானியம் கொடுக்க போறோம். இந்த மானியம் அட்வான்ஸ்டு பேட்டரி அந்த வெஹிக்கிள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா மட்டும்தான் நாங்க மானியம் கொடுப்போம். எல்லா வண்டிக்கும் சரி, E2 வீலரா இருக்கட்டும், ஆட்டோ ரிக்ஷா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், ஆம்புலன்ஸ் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு பேட்டரி வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணி, அட்வான்ஸ் பேட்டரி இந்த சென்ஸ் என்ன சொல்ல வராங்க, இந்த சாலிட் ஸ்டேட் பேட்டரி, அதே மாதிரி லித்தியம் சல்பர் பேட்டரி, ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு பேட்டரி கேட்டகரியில் வருது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சென்டிவ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா நார்மல் பேட்டரி இருந்ததுன்னா இன்சென்டிவ் கிடையாது. ஓகே, இப்போ 3 வீலருக்கும் அதே தான். 3 வீலருக்கு வந்து 3.2 லட்சம் வெஹிக்கிள்க்கு வந்து மானியம் கொடுக்க போறாங்க. இ ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடி ரூபாய் பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க.
அதில் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறது கவுண்ட் வந்து இதில் போடல. இ ட்ரக்ஸுக்கும் அதே மாதிரி தான், இ பஸ்ஸஸ்க்கும். இ பஸ்ஸஸ் பாருங்க, a total of rupees 4,391 crore is allocated for the procurement of 14,028 electric buses. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டைரக்டா பட்ஜெட் கொடுத்துருவாங்க. அவங்க ஓஎம்னா யாரு, அந்த வண்டி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஓஎம். ஸோ அவங்க கிட்ட டைரக்டாவே வந்து இன்சென்டிவ் போய் சேர்ந்துடும். நம்மளுக்கு இ 2 வீலர் இ 3 வீலர் இருந்தா போதும். இதுல முக்கியமா இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, காருக்கு இன்சென்டிவ் வந்து கிடையாது. ஸோ நான் இதுல பாருங்க, அந்த காரே இருக்காது. அதாவது 4 வீலருக்கு இன்சென்டிவ் வந்து கிடையாது. மற்றபடி 2 வீலர் 3 வீலர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மலா பேசஞ்சர் ஆட்டோ, நம்ம லோடு ஏற்றிட்டு போற ஆட்டோ, அதே மாதிரி பின்னாடி பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைப்பான ஆட்டோ, அது எல்லாத்துக்குமே வந்து மானியம் இருக்கு. ஸோ நீங்க மானியத்தோட வந்து இ 3 வீலர்லாம் வாங்கலாம். அதே மாதிரி 2 வீலர் வாங்கிக்கலாம். மற்றபடி 4 வீலருக்கு வந்து கிடையாதுங்க. இப்போ எவ்வளவு ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இ 2 வீலருக்கு 1772 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அதான் 24.79 லட்சம் வண்டிகளுக்கு வந்து மானியம் கொடுக்க போறாங்க. அதுக்காக 1772 கோடி ரூபாய் ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த அமௌண்ட் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இ 3 வீலருக்கு L5 கேட்டகரிக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கிருக்கோம் அப்படின்னு. இந்த பிடிஎஃப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மெயினா சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பினான்சியல் இயர் 2024 to 25, அதாவது மார்ச் 31, 2025க்குள்ளார நீங்க வண்டி வாங்குறீங்க அப்படின்னா மானியம் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்க. அதாவது இ 2 வீலர் 3 வீலர் இதுக்கெல்லாம் 1 கிலோவாட் ஹவருக்கு 5000 ரூபாய் மானியம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதாவது பேட்டரியினுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து. இப்ப வண்டியினுடைய லோடு வந்து 2 கிலோவாட்டு 3 கிலோவாட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இப்போ நீங்க வாங்க போற 2 வீலர் வந்து 3 கிலோவாட் இருந்தா உங்களுக்கு 15,000 ரூபாய் மானிய தொகை கிடைக்கும். அதே 2 கிலோவாட் ஹவர் இருந்தா உங்களுக்கு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் மானிய தொகை கிடைக்கும். 1 கிலோவாட் ஹவருக்கு 5,000 ரூபாய் உங்களுக்கு மானிய தொகை கிடைக்கும். அதே நீங்க 1 ஏப்ரல் 2025ல இருந்து 26 வரைக்கும் வண்டி வாங்குறீங்க அப்படின்னா, மார்ச் 31 26 வரைக்கும் வண்டி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, கிலோவாட் ஹவருக்கு 50% அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணி 2,500 ரூபா தான் மானிய தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாங்க, நீங்க மார்ச் 2025க்குள்ளார வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிகமா இன்சென்டிவ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 50%ஓட குறைச்சுதான் உங்களுக்கு இன்சென்டிவ் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. இந்த இன்சென்டிவ் அமௌண்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது நீங்க வண்டி வாங்க போகும்போது அந்த ஷோரூம்ல போய் வண்டி வாங்குறீங்க, எந்த மேக் வண்டியா இருந்தாலும் பரவாயில்ல, 2 வீலரா இருந்தாலும் பரவாயில்ல, 3 வீலரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வண்டி வாங்கும்போது அந்த ஓஎம் தரப்புல இருந்து அந்த ஷோரூம்கார அந்த டீலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டைரக்டா இன்சென்டிவ் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு தான் வந்து வண்டி கொடுப்பாங்க. அது எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். பட் இதுதான் நம்ம என்ன சொன்ன மாதிரி 1 கிலோவாட் ஹவருக்கு 5,000 ரூபா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபா ரெடியூஸ் பண்றாங்க அப்படின்னா இ வவுச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த இ வவுச்சர் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு பேஸ் பண்ணி கேஒய்சி பேஸ் பண்ணி இன்ஸ்டன்டாவே வந்து இ வவுச்சர் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ஆதார் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு, அதாவது ஒரு நபருக்கு ஒரு வண்டி தான் இன்சென்டிவ்ல வந்து கிடைக்கும். ஒரு ஆதார் கார்டு ஹோல்டருக்கு ஒரு வண்டி தான் இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். நீங்க 2வது வண்டி வாங்கலாம், பட் இன்சென்டிவ் வந்து கிடைக்காது, அவ்வளவுதான். ஜஸ்ட் அந்த இ வவுச்சர் இ கேஒய்சி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இ வவுச்சரை பர்டிகுலரா அந்த வண்டி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க கொண்டு போய் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த இ வவுச்சர் கொடுத்து அந்த இன்சென்டிவ் அமௌண்ட்டை அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இன்சென்டிவ் அமௌண்ட், சப்சிடி அமௌண்ட் யார் தராங்க? கவர்மெண்ட் தான் தராங்க. கவர்மெண்ட் டைரக்டா வந்து நம்மளுக்கு தராம ஓஎம் மூலமா அந்த வண்டி தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா, ஸோ அவங்க விலையை வந்து குறைச்சி நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இ வவுச்சர்ல வந்து இகேஒய்சி சைன் பண்ணியிருப்போம் இல்லையா, நான் 15,000 ரூபாய்க்கு இந்த வண்டி குறைச்சி தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத அக்ரி பண்ணி சைன் பண்ணுவோம். அந்த இ வவுச்சரை கொண்டு போய் கவர்மெண்ட்ல கொடுத்து அந்த பர்டிகுலரா அந்த வண்டி மேனுஃபேக்சர் பண்றான்ல, அவன் அந்த இன்சென்டிவ் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்குவான். ஸோ கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு இன்சென்டிவ் அமௌண்ட் கொடுக்குது. ஸோ இப்படிதான் வந்து ப்ரொசீஜர் நடக்கும். இப்போ அந்த இ டிரைவ் போர்ட்டல் வந்து பாருங்க, இந்த போர்ட்டலுக்கான இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஸோ கரண்டா எவ்வளவு இன்சென்டிவ் இருக்குது அப்படிங்கிறத இது கொடுத்துருப்பாங்க வண்டி மாடல் வைஸா. இப்போ ஓஇஎம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த வண்டி மேனுஃபேக்சர் பண்றான்ல அவன் தான். ஸோ அவன் இந்த வண்டி வாங்குறீங்க அப்படின்னா இ 2 வீலர்ல E1 கேட்டகரி L1 கேட்டகரியில வாங்குறீங்க அப்படின்னா 16,252 ரூபா உங்களுக்கு மானிய தொகை கிடைக்கும். இந்த வண்டியினுடைய டீடைல்ஸ் வேணும்னா ஜஸ்ட் டீடைல்ஸ் கீழே வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ இ 3 வீலர் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு பாருங்க, இந்த வண்டிக்கு பொறுத்த வரைக்கும் 83,000 ரூபாய் இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
இது ஆக்டிவ்ல இருக்கிறது எல்லாமே ஓகே. நீங்க ஆக்டிவ்ல இருக்க வண்டி வந்து வாங்கலாம். எக்ஸ்பைர்டு இருந்தா வாங்க முடியாது. இதுல வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வண்டியை பத்தின டீடைல்ஸ் வந்துருச்சு. ஸோ இது வந்து எத்தனை கிலோவாட் ஹவர், 7.4 கிலோவாட் ஹவர். அப்போ அது இன்ட்டு 5000 ரூபா வந்து போட்டீங்கன்னா எவ்வளவு வருது, அதான் இன்சென்டிவ். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்சென்டிவ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வண்டியினுடைய கேட்டகரிக்கு இந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இ வெஹிக்கிள் வாங்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.